வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கோகுலகிருஷ்ணன், எலும்பியல், வாதம் மற்றும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர். நம்ம கிளினிக்கில் என்னென்ன ஏரியாஸில் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறோன்னா, எலும்பு முறிவு, வாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம், முதுகுத்தண்டு ஜவ்வு பிரச்சனை, மூட்டு ஜவ்வு பிரச்சனை, மூட்டு தேய்மானம், ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் எல்லாமே நம்ம கிளினிக்கில் நம்ம பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுறோம். இது தவிர நீரிழிவு பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கால் அடிப்பாத வலி. கால் அடிப்பாத வலிக்கான காரணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளோட மூல காரணம் மாறும். ஒரு சில பேருக்கு கால் அடிப்பாதத்தில் இருக்க ஜவ்வு வீக்கத்தால் வலி ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு கால் பின்பகுதியில் கூடுதலாக எலும்பு வளர்றதால அடிப்பாத வலி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு கால் கீழே வாட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால காலோட அடிப்பாதம் வலி இருக்கலாம். சில பேருக்கு கால் அடிப்பாத வலி எரிச்சல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சுகர்ஸ் லெவலும் செக் பண்ணி ஆகணும். சுகர்ஸ் அதிகமாக அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் காலோட அடிப்பாதத்தில் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கான பிரச்சனைகள் வேறு. கால் அடிப்பாத வலின்றது வந்து ஒரே ஒரு சிம்டம்ஸ் தான், பட் அதுக்கான ரீசன் வந்து வேற. அதுக்கான கரெக்டான ஈட்டியாலஜியை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பெற நம்ம கிளினிக்கு வாங்க. இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து முடக்குவாதம். முடக்குவாதம்னா என்ன? முடக்குவாதம்ன்றது வந்து பெண்களுக்கு அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. மோஸ்ட்லி தைராய்டு அதிகமா தைராய்டு இப்போ நம்ம ஊர்ல வந்து அதிகமா இருக்கு. தைராய்டால பாதிக்கப்படுற பெண்களும் ஆண்களோட எண்ணிக்கை நம்ம ஊர்ல இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தொடர்ந்து காலையில் எழுந்த உடனே ஜாயிண்ட் எல்லாம் வந்து எல்லா ஜாயிண்ட்லயும் உடம்புல இருக்க பல ஜாயிண்ட்ல விட்டு விட்டு வலி இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப நேரம் டைட்டாக இருக்கிறது, இருக்கிற மாதிரி இருக்கிறது, என்னால் கையை மடக்கி நீட்டவே முடியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கிறது. இந்த பேர் தான் வாதத்தோட அறிகுறி. வாதம் எதனால வருது? வாதத்தில் நிறைய விதங்கள் இருக்கு. முடக்குவாதம், மூட்டுவாதம், சில பேருக்கு தோலில் பிரச்சனை இருக்கிறதால கூட வாதம் இல்லை. அது பேர் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தோலில் ரொம்ப நாளாக சொரியாசிஸ் இருந்து அது வந்து ஜாயிண்ட்டை போய் வாதமாக கன்வெர்ட் ஆகி ஜாயிண்ட்டை அரிக்கிறது பேர் தான் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த வாதம் வந்து எல்லாத்தோட ஈட்டியாலிக்கும் மோஸ்ட்லி வந்து தன்னுடைய உடம்புல இருக்க செல்ஸே தன்னைத்தானே ரியாக்ட் கொண்டு வருது, ஆட்டோ இம்யூன் சொல்லுவாங்க. அதனால தான் வாதம் வருது. வாதத்துக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஊர்ல பல பேருக்கு தெரியாது. அதுவும் ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் தான். லைக் டயபிட்டிஸ், இட் கேன் பி ட்ரீட்டபிள், பட் ஃபுல்லி கியூர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். இப்போ நம்ம கொஞ்ச நாள்ல மாத்திரை சாப்பிட்டு வாத மாத்திரை விட்டா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டான கிளினிக்கை அப்ரோச் பண்ணோம். நம்ம கிளினிக்ல வாதத்துக்கு ஸ்பெஷலா பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து முதுகுத்தண்டு ஜவ்வு பிரச்சனை, முதுகு வலி. ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா இடுப்பு வலிக்குதுன்னுவாங்க. ஒரு 50-60 வயசு ஆனவங்க கொஞ்சம் உடல் பருமனா இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதுகு வலிக்குது, கை கால் வலி இருக்குன்னுவாங்க. அதுக்கான உள்ள காரணங்கள் பல இருக்கும். மெயினா இருக்கிற காரணம், இப்ப இருக்க காரணம் முதுகு தண்டுல இருக்க ஜவ்வு போயிட்டு நரம்பு அழுத்தது தான். அது வந்து எல்லாருக்குமே அந்த ஜவ்வு அழுத்தம்ன்றது இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு அந்த ஜவ்வு அழுத்தம் அதிகமாகி நரம்பு போய் அழுத்ததால கால் மறுத்து போறது, கால் எரிச்சல் இருக்கிறது, குனிங்கவே முடியாம கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலி இருக்கிறதுலாம் வரும். இதெல்லாம் வந்து முதுகு தண்டுல இருக்க ஜவ்வு வெளியில வந்து நரம்பு அழுத்தத்தால வர முதுகுத்தண்டு ஜவ்வு பிரச்சனைகள். சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா, ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வானா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கோட தீவிரத்தன்மையை பொறுத்து முதுகுத்தண்டு ஜவ்வு பிரச்சனையோட வைத்தியம் மாறும். ஸோ அதுக்கான கரெக்டான ரூட், கரெக்டான ஈட்டியாலஜி கண்டுபிடிச்சு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்க்க கரெக்டான ஆர்த்தோபெடிக்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம எம்ஜிகே ஆர்த்தோ ரூமேட் அண்ட் டயபெட்டாலஜி கிளினிக்ல ஸ்பைனுக்கும் ஸ்பெஷலாக பார்க்குறோம். ஸோ கம் அண்ட் கெட் ட்ரீட் வித் அஸ். நம்ம கிளினிக் வந்து நம்பர் 16 மோத்திலால் ஸ்ட்ரீட், திருவள்ளூர், தேரடி, நெக்ஸ்ட் டு டிஆர்பிசி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு.